வீடியோ கீழே கமெண்ட் பண்ண கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ற மாதிரியோ இல்லாட்டி வந்து கமெண்ட்ஸ்ல அவங்க கேட்ட டவுட்டை கிளியர் பண்ற மாதிரியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ உங்களுக்கும் ஃபைவர் ஃப்ரீலான்சிங் சம்பந்தமா எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கறதுக்கு பிளான் பண்ணிடலாம் இருந்தா மேபி அது வந்து இந்த வீடியோல கிளியர் ஆகும். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போற கமெண்ட் இதுதான். இதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஃபைவர் இஸ் ஸ்கேம் இட்ஸ் MLM சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாங்க MLM என்னன்னு சொல்லி பார்ப்போம். MLMன்றது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இந்த MLMல ஏர்னிங் மாடல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து லாஸ்ட் கன்சியூமருக்கு நாங்க வந்து ப்ரொடக்டிவ் இல்லாட்டி சர்வீஸோ செல் பண்ற மாதிரி இருக்கும். அதை விட முக்கியமான ஏர்னிங் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கீழே ஆக்களை சேர்க்கும் போது அவங்க வந்து ப்ரொடக்டோ சர்வீஸை வந்து செல் பண்ணும் போது அதுல எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அவங்க செல் பண்றது மட்டும் இல்ல, மேபி அவங்களும் அவங்களுக்கு கீழே ஆக்களை சேர்க்கும் போது அதுல இருந்துமே எனக்கு வந்து கமிஷன்ஸ் வரும். ஸோ எப்பவுமே வந்து இந்த MLMல நாங்க டிரெக்டா செல் பண்ணி ஏர்ன் பண்றதை விட எங்களுக்கு கீழே தேக்காக்கள் செல் பண்ணி அதுல வர கமிஷன் தான் எங்களுக்கு எப்பவுமே அதிகமாக கிடைக்கும். ஸோ MLMல ஒரு பேசிக் ஐடியா இதுதான். ஸோ இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபைவர் வந்து MLM இல்ல. ஃபைவர்ல நாங்க வந்து லிங்க் ரெஃபரல் கொடுத்து அதுல யாரும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போல எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வர போறதும் இல்ல. ஃபைவர் செய்யற ஆளுக்கு தெரியும் நாங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுப்போம்னு சொல்லி நாங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் ஃபைவர்ல எங்களுக்கு இன்கமும் வரும். யாரும் ஃபைவர் வந்து ஸ்கேம் இல்லாட்டி ஃபைவர் வந்து MLM சொன்னா நீங்க வந்து நம்பாதீங்க. ஸோ இந்த கமெண்ட் அவர் போட்டதுக்கான காரணம் அவருக்கு வந்து ஃபைவர் என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம், இல்லாட்டி வந்து அவருக்கு MLM என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம். அப்படியும் இல்லாட்டி அவர் வந்து ஃபைவர் மாதிரி ஒரு சைட்ல போய் ஒர்க் பண்ணி அது ஒரு MLM மாதிரியான மாடல்ல ஏதாவது நடந்து இந்த மாதிரி அவர் ஏதாவது ஸ்கேம்ல சிக்கி இருக்கலாம். அடுத்த கமெண்ட் பாப்போம். இந்த கமெண்ட்ல ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா டைப்பிங் டேட்டா என்ட்ரி கேட்டகரியில எல்லாம் ஓடர்ஸ் வருமானு சொல்லி கேட்டிருக்காரு. ஃபைவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓடர்ஸ் வராதுன்னு சொல்றதுக்கு எந்த கேட்டகரியுமே இல்ல. நாங்க வந்து எல்லா கேட்டகரியிலுமே எங்களால் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போடும்போது எங்களுக்கு வந்து ஒரு நாள் கட்டாயம் ஆர்டர் கிடைச்சே ஆகும். டைப்பிங் டேட்டா என்ட்ரி மாதிரியான லோ லெவல் ஸ்கில் தேவைப்படுற கேட்டகரிஸுக்கு எல்லாமே வந்து எங்களுக்கு காம்படிஷன் பெரிய லெவல் இருக்கும். நிறைய காம்படிட்டர்ஸோட நாங்க வந்து போட்டி போடுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் ஒன்று எடுக்கலாம். அப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்சாலுமே அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கும் பெரிய பெரிய கேப் இருக்கலாம். ஸோ இதனால தான் நான் வந்து உங்களுக்கு எப்பவுமே சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு லோ லெவல் ஸ்கில் செலக்ட் பண்றீங்களா இருந்தா நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி காம்படிஷன் குறைவா இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கில்ல நீங்க சூஸ் பண்ணணும். காம்படிஷன் செக் பண்ணும்போது டிமாண்டுமே செக் பண்ணணும். டைப்பிங் டேட்டா என்ட்ரி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எல்லாருமே வந்து ஈஸியா வந்து கிக் போட்டு அவங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா நிறைய ரிவ்யூஸ் வச்சிருக்க ஆக்களோட நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதனால வந்து ஆர்டர் கிடைக்கிறதுக்கு டைம்கள் பெருசா உங்களுக்கு எடுக்கும். நீங்க எப்பவுமே செய்ய வேண்டியது உங்களுக்கு ஸ்கில் இல்லாட்டி கூட நீங்க ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணி ஃபைவருக்குள்ள போகலாம். அப்படி உங்களுக்கு ஸ்கில் லேர்ன் பண்ண இயலாதுன்னா நீங்க வந்து பெஸ்டான ஒரு கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணணும். அதுவுமே எப்படி சூஸ் பண்றேன்னு நான் சொல்லி தந்திருக்கிறேன். இந்த கமெண்ட்ல ஒருத்தர் என்ன சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கடைசிக்கு முதல் போட்ட வீடியோல நான் ஒரு 3 ஃபைவர் அக்கௌண்ட் ரன் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்து அவர் வந்து கீழே என்ன கமெண்ட் பண்ணிருக்காருன்னா நான் சொல்றது வந்து ஃபைவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்குது. ஒரு ஆள் வந்து ஒரே அக்கௌண்ட் தான் ஃபைவர்ல வச்சிருக்கலாம். அப்படி நான் 2 அக்கௌண்ட் வச்சிருக்கும் போது 2 அக்கௌண்ட்டுமே சஸ்பெண்ட் ஆகிரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா உண்மைதான். நான் வந்து ஒரு பிசில வந்து எப்பவுமே 2 அக்கௌண்ட் வச்சிருக்கிறது இல்ல. அப்படி வச்சிருக்க மேல அவர் சொன்ன மாதிரி நான் வச்சிருக்க 3 அக்கௌண்ட்டுமே 3 தனித்தனி லேப்டாப் இல்லாட்டி பிசி எல்லாம் வச்சிருக்கிறேன். நீங்களுமே வந்து 2 அக்கௌண்ட் ரன் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்க ஃபியூச்சர்ல, நீங்க வந்து எப்பவுமே உங்களோட ஒரு பிசில 2 அக்கௌண்ட்டையுமே நீங்க வந்து லாகின் பண்ண கூடாது. நீங்க அதுக்கு இன்னொரு தனி பிசி வச்சுதான் நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். ஒருத்தர் பேர்ல வந்து ஒரு ஐடி தான் இருக்கலாம். இந்த நேம் யூஸ் பண்ண ஃபைவர் ஒன்று தான் வச்சிருக்கிறேன். அது போக மிச்ச 2மே வந்து நான் வேற வேற ஆட்களோட ஐடி யூஸ் பண்ணி அவங்களோட நேம்ல நான் வந்து ரன் பண்ணிட்டு வரேன். அடுத்த கமெண்ட்ல ஒருத்தர் என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜோக் தேடிட்டு இருக்கார். எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஃப்ரீலான்ஸ் பேசிஸ்லயோ இல்லாட்டி வந்து ஃபுல் டைம் ஆவோ கிராஃபிக் டிசைனர்ஸ் வீடியோ எடிட்டர்ஸ் வந்து ஹையர் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்குது. அப்படி தேவைப்படும்போது நான் கட்டாயமா லிங்க்டின்ல வந்து ஷேர் பண்ணுவேன். யூடியூப்லயுமே போஸ்ட் பண்ணுவேன். நீங்க வந்து ஜாப் தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளா இருந்தா அது மூலமா ஜாயின் ஆக கொள்ள முடியும். எனக்கு தேவைப்படும்போது நான் இதை கட்டாயமா போஸ்ட் பண்ணுவேன். அடுத்த ஒருத்தர் வந்து இந்த லேப்டாப் கன்ஃபிகரேஷன் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்க லேப்டாப் வந்து i5 11th ஜெனோட 8GB ரேமோட ஒரு லேப்டாப் உண்டு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டெலோட பென்டியம் ப்ராசஸர்ல நான் வந்து பிசி வச்சிருந்தேன். அந்த பிசில வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஒரு டைம்ல ஒரு டாஸ்க்கு தான் வந்து நாங்க செய்யலாம். அதுவுமே ஒழுங்கா செய்யலாது. சின்ன சின்ன டைம் விட்டு அது வந்து லோட் ஆகி முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நாங்க செய்யணும். ஸோ அப்படித்தான் நான் ஸ்டார்ட் பண்ணினா நான் இப்போ வச்சிருக்க லேப்டாப்ல கூட ஒரு பெரிய கிளிப்ஸை போட்டு நான் வந்து வீடியோ எடிட் பண்ணலாது. நான் அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் செய்யறது இல்லைன்றதால எனக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க வந்து என்ன பர்பஸ்க்காக லேப்டாப் யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற கன்ஃபிகரேஷனோட இருக்கிற லேப்டாப் தான் நீங்க வாங்கணும். நீங்க வந்து என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோல வந்து எனக்கு எவ்வளவு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை தரக்கூடிய மாதிரி இருந்தது. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அதை இந்த வீடியோக்குள்ள கமெண்டா போடுங்க. கட்டாயமா நான் அதுக்கான ரிப்ளை வீடியோஸுமே உங்களுக்கு ரெடி பண்ணி போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதுல சில விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நன்றி.